இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் என்னை திட்டாதீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்கழி 27 நல்லபடியா வந்து டேவ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேத்தெல்லாம் சரியான மழை எங்க ஊர்ல. அதனால வந்து வாசல் தெளிக்க தேவையே இல்லாத மாரி நேத்து போட்ட கோலம்லாம் கரைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சரி லைட்டா தான் தூறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். கோலம்லாம் போட்டு ஃபினிஷிங்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, சரியான மழை. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு நீங்களே பாருங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம எடுத்த முயற்சியில நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து கோலத்துல இருந்தாலும் சரி, காலத்துல இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வேலையை வந்து பார்த்தேன். சில பேருக்கு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு தோணும். ஆனா வந்து நான் கஷ்டப்பட்டு போட்டது. அதை நான் தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எப்பவும் செய்யற அந்த ரொட்டீன் ஒர்க்கு இன்னும் வந்து ஒரு 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து பாதியிலே வந்து புதையல் வந்து கிடைக்கிற நேரத்துல தோன்றதை விட்டுட்டோம்னா எப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கும் அந்த விளக்கை வந்து ஏத்தணும், பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு மழைனாலும் பரவாயில்ல நம்ம வந்து எப்படியாவது வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வந்து எப்பவும் போல வீடியோவும் எடுத்துட்டேன், ஃபோட்டோவும் எடுத்துட்டேன், கோலத்தையும் வந்து படம் பிடிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு சின்ன தகவல். இந்த ஒரு வார்த்தையை நம்ம சந்தோஷமா இருக்கவங்கள்ட்ட சொல்லும்போது கொஞ்சம் சோகமாயிருவாங்க, சோகமா இருக்கவங்கள்ட்ட சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாயிருவாங்க. அது என்ன வார்த்தை அப்படிங்கிறது தெரிஞ்சா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த கோலத்தை போட்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் வந்துருச்சு. இந்த கலர் கொடுக்கும்போது தான் கரெக்டாக பெரிய மழையா வந்துருச்சு. வேற வழியே இல்லை, சரி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்தேன். கோலம் வந்து இந்த பக்கத்து கலர் கொடுத்தா அந்த பக்கத்து நினையுது, அந்த பக்கத்து கொடுத்தா இந்த பக்கத்து நினையுது. சரி எப்படியா இருந்தாலும் போட்டு முடிச்சுட்டு விளக்க வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட காமிச்சிட்டோம். எப்பவுமே சூரிய பகவானையும் நவகிரகங்களையும் வணங்குவோம், இன்னைக்கு வருண பகவானையும் சேர்த்து வணங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்கழி மாதத்துல வருண பகவானை இன்னும் நம்ம வணங்கலையேன்னு சொல்லிட்டு அவரையும் இன்னைக்கு வணங்கியாச்சு. இயற்கை அது கடமையை செய்யுது, நம்ம கடமையை செய்வோம்னு சொல்லிட்டு சின்சியரா குளம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வார்த்தை வந்து என்ன அப்படின்னா, சோகமா இருக்கவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க, சந்தோஷமா இருக்கவங்கள்ட்ட சொல்லும்போது சோகமாயிருவாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னா, இதுவும் கடந்து போகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்கள்ட்ட போய் இதுவும் கடந்து போகும் அப்படின்னா, ஆமாம்ல இது நிரந்தரம் இல்லை, இந்த சந்தோஷத்தை நம்ம வந்து இது எப்போ வேணா மாறலாம் அப்படின்னு தோணும். ரொம்ப சோகமா உடஞ்சு போயிருக்கவங்கள்ட்ட இந்த வார்த்தையை சொல்லும்போது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது இது நிரந்தரம் இல்லை, கண்டிப்பா நமக்கு நல்ல வாழ்க்கை காத்திருக்கு, அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு நம்புவாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து பொதுவானது இந்த வார்த்தை. அது என்ன சொல்ல வருதுன்னா, எதுவுமே வந்து நிலையானது இல்லை. இன்னைக்கு நீங்க படுற கஷ்டம் என்னைக்குமே வந்து நிரந்தரமா இருக்க போறதில்ல. சந்தோஷமா இருக்கிறவங்க எப்பவுமே வந்து சந்தோஷமா மட்டுமே இருக்க போறதில்ல. அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருந்திருக்கும், கஷ்டங்கள் பின்னாடி வரவும் செய்யும். ஆனா அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த கஷ்டங்கள் கொடுக்குற பாடம். உடனே சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்காது, ஆனால் நிறைய தோல்விகளை கண்டவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவத்து மூலமாக வரக்கூடிய அந்த விஷயத்த வந்து அவங்க எடுத்துக்கிட்டு வெற்றி வாய்ப்பை வந்து பெறும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அதனால் வெற்றிகள் எல்லாமே நிரந்தரம் இல்லை, தோல்விகளும் நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும்.